இது வரைக்கும் நம்ம கேஎஸ்ஆர்டிசியில் திருவேண்டம்லேருந்து நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை, திருச்சி அந்த வழியாக நம்ம வேளாங்கண்ணிக்கு இது வரைக்கும் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணதே இல்லை. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் திருவேண்டம்லேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங். எங்கே இருக்குன்னா பின்னாடி இருக்கிற லொக்கேஷன் தெரியுதா? எஸ், நம்ம ட்ரிவாண்டம் சென்ட்ரலில் தாங்க இருக்கோம். ட்ரிவாண்டம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு தரமான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது ஒரு ஸ்பெஷலான கண்டென்ட்டுங்க. எஸ், நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கேரளாவில் இருக்கிற ட்ரிவாண்டமில் இருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஒரு ஸ்பெஷல் பஸ் நம்ம கேஎஸ்ஆர்டிசிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் தான் ஆச்சு. நம்ம செகண்ட் வீக் கவர் பண்ண போகிறோங்க. போன வாரம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே ஃபுல்லாமே ட்ரிவாண்டம் வேளாங்கண்ணி ட்ரை பண்ணுங்கன்ற கமெண்ட்டு மேலே கமெண்ட்டுங்க. ஸோ அப்படி என்ன வண்டின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அனாலிசிஸ்லாம் பண்ணி வாரத்தில் 2 நாள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சுங்க. போன வாரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மட்டும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அடுத்த வாரத்துலேருந்து வெள்ளி அண்ட் சனி நம்ம ட்ரிவாண்டம்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு நான் டக்குன்னு டிக்கெட் போட்டாச்சு. இன்றைக்கி தரமான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இது வரைக்கும் நம்ம கேஎஸ்ஆர்டிசியில் திருவேண்டம்லேருந்து நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை, திருச்சி அந்த வழியாக நம்ம வேளாங்கண்ணிக்கு இது வரைக்கும் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணதே இல்லை. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் திருவேண்டம்லேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? வண்டி ஒன்றும் வரலைங்க. வண்டி நமக்கு 4:35 தாங்க. ஸோ வண்டி வந்தோடனே பர்மிஷன் கேட்டு தரமாக எடுக்க போகிறோம். எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டுங்க. நான் இது வரைக்கும் பார்த்துருந்தேன், யூடியூப்பில் யாருமே போடல. ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு இறங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஆரம்பிப்போம் வாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேங்க. பிகாஸ் சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியமில் ட்ராவல் பண்ணிப்போம். பட் வந்து இது சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க. நம்ம ஹரிப்பாட் டு ஆத்தங்கரப்பள்ளி வாசல் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி வண்டி தான் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி வந்தோடனே பெர்மிஷன் கேட்டு தரமாக எடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே சர்வீஸ் அப்போ நான் பயங்கரமாக மாலையெல்லாம் போட்டு வேளாங்கண்ணி அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ வண்டி வரட்டும், அந்த ஃபஸ்ட் ட்ராக் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே சோதிச்சுட்டு போவோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தென்காசி வண்டி இருக்குது. இப்போ நம்ம கேஎஸ்ஆர்டிசியில் விடியல் பயணம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நார்மல் பஸ்லாம் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்டினரி சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி எனக்கு தெரியல, பட் நார்மல் பஸ்ஸில் தான் ஃப்ரீ தாங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ராக்கில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே போகலாங்க. எஸ், ஃபைனலி நம்மளோட வேளாங்கண்ணி சர்வீஸ் பஸ் வந்துருச்சுங்க. ஸோ அங்கே தான் நிற்கிது. அப்படியே ஏறுவோங்க. கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. நாளைக்கு ஆளுக்கெல்லாம் கேஎஸ்ஆர்டிசி ஷிஃப்ட் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா வேளாங்கண்ணி சூப்பர் ஃபாஸ்ட். எஸ், தெளிவாக போட்டிருக்காங்க போகிற வழியை. இருங்க, லைன் வரட்டும். வேளாங்கண்ணி வியா களியக்காவிளை, நாகர்கோவில், திருநெல்வேலி, சாத்தூர், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி. எஸ், ஃபைனலாக பெர்மிஷன் கேட்டாச்சு. நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்க. ரெகுலராக இங்கே 4:30 எடுப்பாங்க. அப்படியே கிளம்புவாங்க. ஷார்ப்பாக 4:30 நம்ம ட்ரிவாண்டம்லேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஈவினிங் 4:30 எடுத்து நாளைக்கு மார்னிங் 6:05 போகிற மாதிரி ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அப்போ சீக்கிரமாக போகிறாங்களா டிலேவாக போகிறாங்களா எல்லாமே பார்க்கலாங்க.
ആദ്യം പറഞ്ഞില്ലെന്ന് പറയരുത്, സീറ്റ് ഉണ്ടാവില്ല. இங்கேருந்து போகிற வழின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக திருவண்ணாமலேருந்து பாப்பனங்கோடு, நெய்யாட்டிங்கரா, களிக்காவளை, மார்த்தாண்டம் அந்த வழியாக நம்ம நாகர்கோவில் ரீச் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக திருநெல்வேலி தாங்க. திருநெல்வேலிலேருந்து சாத்தூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கோயில்பட்டியில் உள்ள என்ட்ரியில் ஸ்ட்ரெயிட்டாக மதுரை தாங்க. மதுரையிலேருந்து திருச்சியிலேருந்து தஞ்சாவூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணிங்க. இந்த நாகர்கோவில் போகிற வரைக்குமே செம டிராஃபிக்காக இருக்குங்க. பிகாஸ் நம்ம இந்த திருவண்ணாமலை பார்டர் தாண்டக்குள்ளேயே அவ்வளோ சிக்னல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சிக்னல்லையும் நம்ம நின்று தான் போகிற மாதிரி இருக்குங்க. நெய்யாட்டிங்கரையில் ஒரு ஃபேமஸான கிருஷ்ணர் கோயிலுங்க. 5:15 நம்ம நெய்யாட்டிங்கரை வந்தாச்சுங்க. வண்டி ஃபுல்லுங்க. 3 சீட் தான் வேக்கண்ட்டு. நெய்யாட்டிங்கரை வந்தாச்சு. ரெகுலராக 5:15. இங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. நான் அனௌன்ஸ்மெண்ட் காட்டுறேன். ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு களிக்காவளை, அதுக்கப்புறம் மார்த்தாண்டம், தக்கலை, அப்புறம் நாகர்கோவிலுங்க. ஆக்சுவலி இது நேஷ்னல் ஹைவேன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் உண்மையாலுமே இங்கே நேஷ்னல் ஹைவே 2-வே ரோடு தாங்க. இதெல்லாம் 4-வே ரோடாக மாற்றினாங்கன்னா இன்னும் ஃபுல்லாக பறக்கலாங்க. பட் நம்ம மார்த்தாண்டம்ல நாகர்கோவில் வரைக்குமே 2-வே ரோடாக தான் இருக்குங்க. பட் 4-வே ரோடாக மாற்றுறீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் நினச்சி பாருங்கள், எப்படிலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பக்கத்தில் இருக்கிறத எடுக்கவும் முடியாது. பட் இது 2-வே ரோடாக தாங்க இருக்கும், வேறு வழியே இல்லை. அப்படியே பாறசாலை ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணிருக்காங்க. இங்கெல்லாம் ஸ்டாப் இல்லைங்க. எஸ், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சுங்க. களிக்காவளை வந்தாச்சு. கரெக்டாக 5:45. இங்கே மட்டும்தான் ரோட் டிராஃபிக் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு போலீஸும் இருப்பாங்க, கேரளா போலீஸும் இருப்பாங்க. இந்த லெஃப்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கூட சேருங்க, ரைட் சைட்லாம் கேரளா கூட சேருங்க. அந்த சிக்னல் அப்படி தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் இருந்தாங்க, அந்த சைடு கேரளா போலீஸ் இருந்தாங்க.
நாகர்கோவிலோட பியூட்டியே இந்த சைடு தாங்க இருக்குது. பாட்டு வேறு கேரளா பாட்டாக போட்டு தள்ளுறாங்க. காப்பி ரைட் வருமானு வேறு தெரியல. ஸோ நார்வேயில் அப்போ தான் அதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். நாகர்கோவில் வந்தாச்சுங்க. ஏட்டா ஏட்டா வண்டி 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 கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன். ஃபைனலாக ஒரு 30 மினிட்ஸ் டிலேயில் நம்ம நாகர்கோவில் வந்திருக்கோங்க. 6:30க்கு வர வேண்டியது 7 o'clock ஆகிடுச்சுங்க வரதுக்கு. நம்ம ஒரு காஃபி அடித்து அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. செம்ம பஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருமே. ஸோ நம்மளும் நம்ம ரெகுலராக காஃபி குடிக்கிற இடத்துல போய் காஃபி குடிச்சிட்டு வந்துடலாங்க. ரெகுலராகவே நம்ம இங்கே தாங்க காஃபி குடிப்போம். ஸோ டேஸ்ட்டு பிடிச்சி போச்சு. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா வீக்லி 2 ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் எஸ்சிடிசி பார்த்திங்கன்னா ரெகுலராகவே ஆப்ரேட் பண்ணுறாங்க. ட்ரிவாண்டம்லேருந்து நாகப்பட்டினம் வியா பார்த்திங்கன்னா திருநெல்வேலிக்கு அப்புறம் தூத்துக்குடி, ராம்நாடு, வேளாங்கண்ணி அந்த வழியாக போகும். இது வந்து டிஃப்ரெண்ட்டு. நம்ம போகிறது வந்து அது டிஃப்ரெண்ட்டுங்க. நம்ம போகிறது வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி இந்த ரூட்டில் லான்ச் பண்ணுறாங்க. மதுரை போய் திருச்சி, தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர்லாம் எதுக்கு ஆக்சுவலி இந்த ட்ரிவாண்டம்லேருந்து திருச்சி பேல் ஃபேக்ட்ரி இருக்குது பார்த்திங்களா, அங்கே ஒர்க்கர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டூரிசம் நம்ம பெரிய கோயில் இருக்குது பார்த்திங்களா, தஞ்சை பெரிய கோயில், அதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லாம் போகாது. பட் நம்ம வண்டி போவோங்க. ஆக்சுவலி நம்ம பஸ்ஸுக்கு வந்து பயங்கர ஃபேனுங்க. ஏன்னா ட்ரிவாண்டம்லேருந்து வேளாங்கண்ணிக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களாம் பாருங்கள் பஸ்ஸுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ இருக்குங்க மக்கள்கிட்ட. நம்ம நாகர்கோவிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம திருநெல்வேலி தாங்க. Okay. So, another name Jodhis. I am traveling to Velangani from Trivandrum. Actually, this bus is very good for the customers since this is the second time we are going in a government module bus, and we are starting from Trivandrum and bus is traveling from Nagarkovil, then Madurai, Tirunelveli, Madurai, then Trichy, and last Nagapattinam and Velangani. So, since almost these 5 cities are covered through the government bus, it will be a good for us, and also the public transportation will be good for the customers. Thank you. എൻ്റെ പേര് അനിയാണ്. ഞാൻ നെയ്യാറ്റിൻകരയിൽ നിന്ന് ട്രാവൽ ത്രൂ വേളാങ്കണ്ണിയാണ്. നമ്മൾ 5 പേരുണ്ട്. ആദ്യമായിട്ടാണ് പോണത് KSRTC ബസ്സിൽ. എൻ്റെ പേര് ഷീല. എൻ്റെ കൂടെ 5 അംഗങ്ങളുണ്ട്. ഹസ്ബൻഡ്, സഹോദരൻ്റെ മോൻ, അണ്ണൻ്റെ ഭാര്യ, ഒരു കൂട്ടുകാരൻ. ഞങ്ങൾ പാത്താങ്കരപ്പള്ളിയുടെ ആ ഭാഗത്തു നിന്നാണ് വരുന്നത്. ഒരു ദിവസത്തെ യാത്രയ്ക്ക്. പിന്നെ ഇതിൻ്റെ പാട്ടുണ്ട്, ഒരു TV അങ്ങനെ ഇങ്ങനെയൊക്കെ വയ്ക്കണം, എന്നാലേ നമുക്ക് സമയം പോകും. അല്ല നമുക്ക് ബോറടിച്ചിരിക്കുകയാണ്. പിന്നെ അതേപോലെ 1-2 ഫാന് എല്ലാം ഫിറ്റ് ചെയ്ത ചൂട് ഇതെല്ലാം ഉണ്ട്. ஓகே. நான் ஜோன் சுஜேன். கன்னியாகுமரியிலேருந்து வேளாங்கண்ணிக்கு போய் ட்ரிப் போகிறதுக்கு இருக்கோம். இது ட்ரிவாண்ட்ரம் டு வேளாங்கண்ணிக்கு போகிற இது வீக்லி ட்வைஸ் போகுது. வீக்லி ட்வைஸ் போகிறனால நிறைய ஒர்க்கர்ஸ் இதில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. மதுரை, திருச்சிக்கு போகிறதெல்லாம் இதில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் டெய்லி இது அலோவ் பண்ணாங்கன்னா
நிறைய ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஹலோ, என் பேர் அல்தாஃப். நான் வந்து ஒரு கேரளா சைட்லேருந்து வர்றேன். இந்த பஸ்ஸு டெய்லியும் சர்வீஸ் நடத்தினா நல்லா இருக்கும். வீக்கெண்ட் சர்வீஸ் மட்டும்தான் இப்போ போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்டில் ஒரு கேஎஸ்ஆர்டிசி தான் ஓடுது. கேரளா சைடுலேருந்து ஒரு ரூட்டு தான் போகுது. டெய்லியும் சர்வீஸ் நடத்தினா நல்லாயிருக்கும். என் பேர் வந்து ஜோஸு. நான் எக்ஸ் ஆர்மி. நான் வந்து குளுத்தரையில் பஸ் ஏற வந்தேன். அப்போ வரும்போது இந்த பஸ்ஸை பார்த்து நான் ஏறினேன். இப்போ வந்து எனக்கு ஆக்சுவலி போகணும் காரைக்கால், ஆனால் நான் வந்து திருநெல்வேலியில் இறங்கிடுவேன். ஆனால் பஸ்ஸு இப்படி இருந்து தெரிஞ்சது ரொம்ப நல்லா போச்சு. கலைக்குள்ள இருந்துட்டு தான் நாங்கள் வேளாங்கண்ணி போயிருக்கோம். ஆனால் இப்போ இந்த பஸ்ஸு கிடச்சதுனால இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. ஆக்சுவலி நம்ம சார் பார்த்திங்கன்னா காரைக்கால் போக வேண்டியது, திருநெல்வேலி வந்து அங்கேருந்து இன்னொரு பஸ் மாறி திருச்சி போயிட்டு திருச்சியிலேருந்து இன்னொரு போகிற மாதிரி இருக்குது. பட் இந்த பஸ்ஸு விட்டனால ரெகுலராக நீங்கள் இவங்க வந்துன்னா வேளாங்கண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து காரைக்கால் அதிகபட்சம் ஒரு 25 மினிட்ஸில் போயிடலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர்த்துக்கு. தேங்க்ஸ். சீரியஸ்லி நான் இவ்வளோ ரிவ்யூஸ் கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. பிகாஸ் இந்த சர்வீஸ் வந்து அவ்வளோ நல்ல சர்வீஸுங்க. இது வந்து ரெகுலராக விடுறதுக்கு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ரெகுலராக விட்டால் இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எஸ், எல்லாத்தோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, இந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா ரெகுலராக விட்டால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ட்ரிவாண்டம்லேருந்து திருச்சி போகிறவங்களாகட்டும், மதுரை போகிறவங்களாகட்டும், அதுவும் தஞ்சாவூர் நிறைய பேர் பெரிய கோவிலுக்கு வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ திருச்சி வந்துட்டு திருச்சிலேருந்து இன்னொரு பஸ் ஏரியா மாதிரி பிளான் இருக்கும். பட் இது ரெகுலராக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரிவாண்டம்லேருந்து டேரெக்டாக தஞ்சாவூர் போய்க்கலாம், வேளாங்கண்ணி போய்க்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல், நல்லாயிருக்குங்க. ஓகே, தேங்க்ஸ். ஏங்க இப்படி ஒரு பாலத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. எந்த வழியாக போயிட்டுருக்கோன்னு தெரியலைங்க. உண்மையாலுமே எந்த பிரிட்ஜுன்னு தெரியலைங்க. அது ஆக்சுவலி ரூட் டைவர்ட் பண்ணி விட்டாங்க போட்டுருங்க. நிறையா பஸ் இதில் தான் வருதுங்க. நான் இப்போ தான் இந்த பாலத்தையே பார்க்குறேங்க. ஆக்சுவலி இந்த குரூப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம வேளாங்கண்ணிக்கு சர்வீஸ் போகிறாங்க. போன வாரம் வேறவங்க தான் போனாங்க போட்டிருக்கு. ஸோ நான் தான் சொல்லி தந்துட்டுருக்கேன், இங்கே போய் இந்த ரேக்கில் நிப்பாட்டலாங்கண்ணா அப்படின்ட்டு. ஸோ திருநெல்வேலி நான் தான் கைட் பண்ண போகிறேங்க. ஏன்னா எனக்கே ஒன்றும் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு போர்டிங் நாகர்கோயிலாக முடிஞ்சிச்சு. பட் அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, நாகப்பட்டினத்தில் கூட போர்டிங் இருக்குது. நாகப்பட்டினம் டு வேளாங்கண்ணி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் நம்ம டிஎன்எஸ்சிசியில் இருந்தால் நல்லாயிருக்கும். வண்டி பறக்குதுங்க, வேற மாதிரி போகுது. நம்ம தான் இன்றைக்கி ரூட் கைடு. நம்ம அண்ணாக்கு பாட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க நல்லபடி. எஸ், நம்ம வந்துட்டு வந்தாங்க சர்வீஸு. அடித்து நாக் அவுட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்போம். திருநெல்வேலி உள்ளே போவாங்களாமா, மதுரை உள்ளே போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சப்பூர் போகிறாங்களா இல்லைன்னு டவுட்டாக இருக்குங்க. பட் வந்து கேகேபிடி கலைஞர் பேருந்து நிலையம் போகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. போகலாங்க. ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. இன்னொரு டிவைஸ் தான் கண்டிப்பாக கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஆனால் 80க்கு மேலே போயிட்டுருக்கானுங்க. அது மட்டும் தெரியுதுங்க. பறக்குது வண்டி. முன்னாடி உட்காந்துருக்கேன், எனக்கே இதில் ஃபீல். நாங்குநேரி டோல் பிளாஸா கரெக்டாக 8:25க்கு வந்திருக்குங்க. எஸ், நம்ம திருநெல்வேலிக்கு டைவர்ட் ஆயாச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லெஃப்ட் இது இல்லை.
ஷார்ப்பாக திருநெல்வேலி 8:50க்கு வந்தாச்சுங்க. எஸ் 30 நிமிஷம் டிலே பார்த்தீங்கன்னா 15 நிமிஷமாக குறைஞ்சிருக்குங்க. ஆக்சுவலி இங்கே ரெகுலராக 8:30க்கு வர வேண்டியது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 45க்கு வந்திருக்காங்க. நம்ம நாகர்கோயிலில் கிளம்பும்போது 30 நிமிஷம் டிலே, பரவாயில்ல 15 நிமிஷம் டிலே கம்மி பண்ணிட்டாங்க. என்ன ஓட்டுன்னு நினைக்கிறீங்க? 85லேயே மேக்ஸிமம்ங்க. இது ரெகுலராக விட்டால் எவ்வளோ பேர்த்துக்கு பயணம் இருக்கும் தெரியுங்களா? பக்கத்தில் நம்ம SCTC இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புக்கு டிக்கெட்டில். நம்ம வண்டியில் 3 சீட் இருக்குங்க. எஸ் கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து வந்தோடனே பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. நம்ம நெல்லைனாலே சம்பவம் தாங்க. ஏதோ கேஸ் போல்ருக்குங்க. இன்னும் திருச்சிக்கு 254 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ கயத்தார் தாண்டி பாலாஜி ஹோட்டலில் தான் நிப்பாட்டுவாங்க மோஸ்ட்லி. பார்ப்போம் எங்கே பிரேக்காக நிப்பாட்டுறாங்கன்ட்டு. ஸோ டின்னரை சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு மதுரை என்ட்ரி இருக்குங்க, திருச்சி என்ட்ரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தஞ்சாவூருங்க. காலைல 6 மணிக்கு முன்னாடி போகிறாங்களா இல்லையான்னு தாங்க பெரிய போட்டியாக இருக்குது, கேள்விக்குறியாக இருக்குது. வளர்றேன் இல்லைங்க, சாப்பிடல, அதனால தான். ஒவ்வொரு வாட்டி இதை பார்க்காம போகிறதே இல்லை நம்மளாம். அந்த மாதிரி எத்தனை பெரிய மானிட்டர் வச்சுருக்காங்கன்ட்டு. எஸ் பாலாஜி பவன் வந்தாச்சுங்க. பர்ஃபெக்ட் டைமு 9:45க்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு 30 மினிட்ஸ் ஆயிருங்க சாப்பிட்றதுக்கு. ஆனால் யாருமே ஒன்றும் சாப்பிடல. வர செம்ம க்ரௌடாக இருக்குங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க. அதனாலே இவ்வளோ பஸ்ஸஸ் நிப்பாட்டுறாங்க. எஸ் ஒரு ரோஸ் தாங்க வாங்கியிருக்கேன். ஸோ சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். டேஸ்ட் வைஸ் நல்லா தாங்க இருக்கும். பாலாஜி நம்பி சாப்பிட்லாம். ஃபைனலாக டின்னர் சூப்பராக முடிச்சாச்சுங்க. 135 ருபீஸ் ஆச்சுங்க. ஒரு ப்ளெயின் தோசை, அப்புறம் வந்து ஒரு பரோட்டா சாப்பிட்ருந்தேன். நல்லா இருந்துச்சு. நம்ம பாலாஜியில் எப்போயுமே நல்லா தான் இருக்கும், நோ ப்ராப்ளம். ஸோ அப்படியே தண்ணியை ஃபில் பண்ணியாச்சு. அப்படியே TN 66ங்க, நம்ம ஊர் வண்டிங்க. எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரில. சரி எங்கேருந்து வராங்கன்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா TN 11 சென்னை சைடுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியலை. எஸ் எல்லோரும் வந்துட்டாங்களான்னு பார்க்குறாங்க. எல்லாம் வந்தாச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. எஸ் 10:20 ஆச்சுங்க. ஸோ அப்படியே பாலாஜிக்கு டாட்டா சொல்லிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. நல்ல பிரேக் ஸ்டாப்புங்க. இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு மதுரை மாட்டுத்தாவணி என்ட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் திருச்சி பஞ்சப்பூர் என்ட்ரி, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், ஸ்ட்ரெயிட்டாக அப்புறம் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணிங்க. மிஸ் ஆகிட்டே இருக்காப்புல இந்த திருப்பூர் வண்டி.
கரெக்டாக 10:55க்கு சாத்தூர் பைபாஸுங்க. சாத்தூர் பைபாஸ். விருதுநகர் பைபாஸ் கரெக்டாக 11:20க்கு வந்தாச்சுங்க. வண்டி பறக்குது தெரியுங்களா? 85-90க்கு மேலே போகுதுங்க. வேறு மாதிரி இருக்குது. மற்ற ஆம்னி பஸ்ஸு, டிஎன்எஸ்சிசி, எஸ்சிடிசி எல்லாம் தோற்று போயிருங்க இந்த லைனில். மதுரை 3 கிலோமீட்டருங்க. இப்போ இறங்கிடுவோம் நம்ம. கரெக்டாக 12:30க்கு மதுரை மாட்டுத்தாவணிங்க. ஷார்ப்பாக 12:30க்கு மதுரை வந்தாச்சுங்க. ஒன்று இங்கேருந்து திருச்சியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு வேளாங்கண்ணி தாங்க. ஆக்சுவலி இங்கேருந்து ரெகுலர் ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை, திருப்பத்தூர் அந்த வழியாக தஞ்சாவூர் போகிறது தான் ரெகுலர் ரூட்டு. பட் நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா திருச்சி மெயினாக கொடுத்துருக்க காரணம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பெயில் ஃபேக்ட்ரின்னு நம்ம இருக்காங்க. அங்கே ஒர்க் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தாங்க திருச்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் தான் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணிங்க. ஒரு 3 நிமிஷத்தில் கிளம்பியாச்சுங்க. திருச்சி பைபாஸ் ரீச் பண்ணியாச்சு. இப்படி வந்து பஞ்சப்பூர் போவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பஞ்சப்பூர் போனதுக்கப்புறம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் வந்தாகணும். ஸோ அதுக்கப்புறம் தாங்க தஞ்சாவூர் போவாங்க. தஞ்சாவூர் மெயின் என்ட்ரி இருக்குது. பிகாஸ் தஞ்சாவூருக்கு தான் ஏறி இருக்காங்க திருவண்ணாமலேருந்து. கரெக்டாக 2:20க்கு நம்ம பஞ்சப்பூர் வந்தாச்சுங்க.
எஸ் இப்போ டிரைவர் சேஞ்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்டர் தான் ஓட்டுவார். எஸ் தஞ்சாவூர் வந்தாச்சுங்க. ஷார்ப்பாக 3:30. த்ரீ 30 வந்தாச்சுங்க தஞ்சாவூர். எஸ் கரெக்டாக 95 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம வேளாங்கண்ணிக்கு. அதிகபட்சம் 6 o'clock ஷெட்யூல் அதுக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட் ஒன்று தாங்க சொல்ல மறந்துட்டேன். டிக்கெட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 538 ரூபா. நீங்கள் ட்ரிவாண்டம்லேருந்து வேளாங்கண்ணி புக் பண்ணால் 538 ரூபா ப்ளஸ் 10 ருபீஸு அண்ட் 15 ருபீஸ் ஆட் ஆகி 555 ரூபா வருங்க. நீங்கள் புக் பண்ணிங்கன்னா N10 புக் பண்ணிங்கன்னா அது எல்லாமே நீங்கள் ட்ரிவாண்டமில் ஏறி நாகர்கோயில் இறங்கலாம், புக் பண்ணலாம். ட்ரிவாண்டமில் ஏறி திருச்சி இறங்கலாம். ஸோ எங்கே வேணால் புக் பண்ணிக்கலாங்க. பட் N10 ஃபேர் பார்த்தீங்கன்னா 555 ரூபாவில் நீங்கள் போயிடலாங்க. ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதான். 95 கிலோமீட்டரில் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடலாங்க. அப்படியே போல் வாங்க. பிரகதீஸ்வரா டெம்பிள். ஏங்க அந்த ட்ரெயின் வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம திருச்செந்தூருங்க. சென்னை திருச்செந்தூர் வண்டி தான் போச்சு. ஸோ விரட்டிட்டு போகிறாப்புல. ஆனால் பின்னாடி எதுக்கு EMU அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலைங்க. ப்ளஸ் எப்படி ஒரு ரைட்டு வந்தாச்சுங்க, பைபாஸ் வந்தாச்சுங்க. ரூட்டு தெரியலைங்க, என்ன பண்ணுறது. எனக்கு தஞ்சாவூர் வரைக்கும் ஓகே கரெக்டாக தெரிஞ்சிச்சு. எனக்கு அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துக்கு அவ்வளோக்கா ரூட் தெரியலைங்களா. ஸோ கூகுள் மேப் பார்த்து தான் போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ரூட் டைவர்ட் ஆகிட்டோம், கும்பகோணம் ரூட் டைவர்ட் ஆகிட்டோம். ஸோ அப்புறம் இப்படி தான் பிடிச்சி எப்படியோ வந்துட்டோம் பைபாஸு. ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றியாச்சுங்க. எஸ் திருவாரூர் 5:20 வந்தாச்சுங்க கரெக்டாக. எஸ் டைவர்ட் ஆச்சுங்க. வேளாங்கண்ணி கூட்டத்தை பாருங்கள். கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குங்க நாகப்பட்டினத்துக்கு. ரைட்டு போய் ரைட்டாக உள்ள பஸ் ஸ்டாண்ட் ரைட் உள்ள. எஸ் நாகப்பட்டினம் ஷார்ப்பாக 6 மணிக்கு வந்திருக்கோங்க. ஸ்ட்ரைட் எஸ் நம்ம நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. வைக்கம் வேளாங்கண்ணி SCTCங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. எஸ் கரெக்டாக இங்கேருந்து 10 கிலோமீட்டருங்க வேளாங்கண்ணிக்கு.
விடா ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே எஸ் ஃபைனலி நம்ம வேளாங்கண்ணி 6:30க்கெல்லாம் வந்தாச்சுங்க. ஒரு சூப்பரான ஜேர்னிங்க. இதே சர்வீஸ் எஸ்இடிசி இருக்குது. என்ன ஒரு மேட்ருனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டை விட கேஎஸ்ஆர்டிசியில் கம்மி ரேட்டுங்க. நம்ம எஸ்இடிசின்னு பார்த்தீங்கன்னா 538 ப்ளஸ் புக்கிங் சார்ஜஸோட 599 ரூபா வரும். மொத்தமாகவே புக் பண்ணதோட சேர்த்து வெறும் 555 ரூபா தாங்க ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேஎஸ்ஆர்டிசி கம்மியான ரேட்டில் வராங்க. அப்படிலாம் இல்லைங்க. பிகாஸ் இந்த வண்டி ரூட்டு பார்த்திங்கன்னா மெயின் லைனுங்கனால பிரச்சனை இல்லை. பட் அந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடியிலேருந்து ஃபுல்லாமே ஈஸியாக கவர் பண்ணி அப்படி வருங்க. பட் நாகப்பட்டினம் வரைக்கும் வண்டி போகும். நம்ம வண்டி அந்த வழியாக வந்து இங்கே இறங்கிடுவோங்க. ஸோ ஃபைனலாக வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு தரமான ஜர்னி சூப்பராக முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோ மீட்லாம். டாடா.